நம்ம துணை முதல்வர் வரலாறு தெரியும்ல. ஒரே நாள் எம்எல்ஏ, அடுத்த நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர், மூன்றாம் நாள் துணை முதல்வரா. அடேங்கப்ப ஜிபூம்பா கதையாயிடுச்ச. என்னடா இது கேட்டா பவள விழாவா அவங்க எல்லா விழாவா இந்த மாதம் 23ஆம் தேதியோடு முடிந்து விடும். பால்டாயில் உதயநிதி சொல்கிறார் திருவண்ணாமலை கூட்டத்திலே, நாங்கள் கட்டுக்கோப்பான அமைப்பு பார்த்தோம், நல்லா பார்த்தோம். உள்ள மீட்டிங் நடந்துனுக்குது, வெளியில உடன் பிறப்பு. அந்த தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் பாலா மரத்தையும் பிச்சுக்கின்னு ஓடி நிற்கிறான் ஒரு பக்கம் பால்டாயில் உதயநிதி. ஆமாப்பா, எனக்கு இப்பெல்லாம் பால்டாயில்னா எனக்கு உதயநிதி தாமா ஞாபகம் வர்றாரு. காணவில்லை. யாரை காணவில்லை? எம்எல்ஏவை காணவில்லை, காணவில்லை. எம்சியை காணவில்லை, காணவில்லை. எம்பியை காணவில்லை. ஓவர் ஓவர். இனி அவங்க சீனிக்கே வரமாட்டாங்க. ஓவர் ஓவர். விசில் அடிச்சு முடிச்சு விட்டுருவோமா? ரெடியா? ரெடியா? ரெடி. நம்ம ரொம்ப மரியாதையா பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணன் வேற உட்கார்ந்துட்டாங்க, அதனால ஆஃப் பண்றேன் கொஞ்சம். சரியா? நம்ம துணை முதல்வர் பால்டாயில் உதயநிதி. ஆமாப்பா, எனக்கு இப்பெல்லாம் 2006 முதல்வர்னா தளபதி, நம்ம தளபதி ஞாபகத்துக்கு வராரு. வில்லிவாக்கத்தின் சட்டமன்றம்னா அண்ணன் ஆதவண்ணன் ஞாபகத்துக்கு வராங்க. ராயபுரத்தின் சட்டமன்றம்னா அண்ணன் தாமண்ணன் ஞாபகத்துக்கு வராரு. ஆர்கே நகர்னா அண்ணன் மரிய வில்சன் ஞாபகத்துக்கு வராரு. பால்டாயில்னா எனக்கு உதயநிதி தாமா ஞாபகம் வர்றாரு. இந்த கல்லா கூட்டணி, கலக்கல் கூட்டணி, கலர் கலரா என்னது? பச்சை கலரு ஜிங்குச்சா, மஞ்சள் கலரு ஜிங்குச்சா, சகப்பு கலரு ஜிங்குச்சா, கருப்பு கலரு ஜிங்குச்சா, வண்ண வண்ண கொடிங்க, வாட்ட போக்கு கொடிங்க. வந்தாங்க வந்தாங்க ஒரே கூட்டம். சோறு ஒண்ணுதான், குழம்பு தான் பலவிதமா இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை சாப்பிட்டோன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த பால்டாயில் உதயநிதி சொல்கிறார் திருவண்ணாமலை கூட்டத்திலே, நாங்கள் கட்டுக்கோப்பான அமைப்பு பார்த்தோம், நல்லா பார்த்தோம். உள்ள மீட்டிங் நடந்துனுக்குது, வெளியில உடன் பிறப்பு. அந்த தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் பாலா மரத்தையும் பிச்சுக்கின்னு ஓடி நிற்கிறான் ஒரு பக்கம். ஒரு பக்கம் மூட்டையில் இருக்கிற அந்த கோட்டரை உனக்கா எனக்கான் பிச்சு சண்டை போட்டுனுக்குறான். ஒரு பக்கம் வேவாத அண்டா சோறா அப்படியே தூக்கின்னு வர்றான் ஒருத்தன். கட்டுக்கோப்பான கூட்டமா. இங்க பாருங்க எங்க தம்பிங்களா அண்ணனுங்களா பாருங்க, அப்படியே பார்த்தாலே அப்படியே ஒரு பரவசம்ல. எங்கன்னா ஒரு கெட்ட வாடை அடிக்குதா, ஒரு சாராய நாத்தம் அடிக்குதா, ஒரு கஞ்சா நாத்தம் அடிக்குதா? ஊருதான் நாங்க வட சென்னை ராயபுரம், நாங்க வேற, நாங்க வேற. எப்பவுமே நாங்க ஜாலியாத்தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு செயலை கொடுத்தா கில்லி 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 மாதிரி சொல்லி அடிப்போம். அதத்தான் அந்த வெற்றிய தளபதி நமக்காக நமக்காக அண்ணனை தந்திருக்காங்க. பார்த்திருப்பீங்க. ஒரு விழால நம்ம பொது செயலாளர் சொன்னதை இங்க நினைவுபடுத்துறேன்னா, அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருமே நாங்க போயிருக்கோம். அண்ணன் அந்த பலூன் இருக்கு இல்லையா, பலூன்ல தலைவர் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, காவலர்கள் அதை எடுத்து போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. இவர் மேடையே வரல. பொது செயலாளர் கேக்குறாரு, என்னப்பா பிரச்சனை, வாப்பா. அண்ணா பலூன்ல தளபதி இருக்கிறாருண்ண, அதை எடுத்து போய் வச்சுட்டாங்கண்ண.
சரி வாங்கிக்கலாம் வாப்பா, இல்லன்னா என் தளபதி இருக்கிறாருன்னு அதை வாங்கி கொடுத்தா தானே நான் பங்கனுக்கே வருவேன்னு சொன்ன ஒப்பற்ற ஒரே விசுவாசமான அண்ணன் தாம அண்ணன். சாதாரண குடும்பத்துல பிறந்து ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ஏங்க நான் சொல்றேன்னா, ஏழைகளோடு பிறந்து ஏழைகளோடு வளர்ந்து ஏழைகளோடு வாழ்பவர்களுக்கு தான் ஏழை மக்களின் கஷ்டங்கள் தெரியும். 3.25 நாயில பதவி வாங்கி வந்து உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாது. நம்ம துணை முதல்வர் வரலாறு தெரியும்ல. ஒரே நாள் எம்எல்ஏ, அடுத்த நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர், 3ஆம் நாள் துணை முதல்வரா. அடேங்கப்ப ஜிபும்பா கதையாயிடுச்ச. என்னடா இது கேட்டா பவள விழாவா அவங்க எல்லா விழாவா இந்த மாதம் 23ஆம் தேதியோடு முடிந்து விடும். இந்த மாதம் 23ஆம் தேதியோடு முடிந்து விடும். ஏன்னா அவங்களே விசில் அடிக்க தயாராயிட்டாங்கம்மா. அவங்களே விசில் அடிக்க தயாராயிட்டாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் விசிலுக்கான ஓட்டு இருக்குது. முன்னாடி பிரிக்கலாம், இப்பெல்லாம் பிரிக்க முடியாது. எல்லா வீட்லயும் விசில் காணும். அப்பா திமுக அண்ணா புள்ள 2 விசிலா இருக்குது, அம்மாவும் விசிலா இருக்குது. புள்ள பேச்ச கேட்டா அம்மா வந்துச்சு. இந்த அப்பாங்க தான் கொஞ்சம் டே போடா வேலையை பாரு, அதை பார் விசிலுக்கு தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரே ஒருத்தருக்கு இங்க ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூரிலும் நம் தளபதியார் போட்டியிடுகின்றார். 2லுமே அவர் வெற்றி காண்பது அரிது என்று சொல்கிறார். அதை பற்றி திருமாவளவன் உங்களுக்கு கவலை வேணாம், அதை நாங்க பார்த்துக்கிறோம். ஏற்கனவே பெரம்பூரின் வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. தமிழகத்தின் முதல்வர் ஜோசப் விஜய் பெரம்பூரின் வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்டது. அதை பத்தி நீங்க அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. எங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உங்களுடைய இந்த செய்கை எனக்கு ஒரு பாடலை நினைவுபடுத்துகிறது. செஞ்சொற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாய் அண்ணா திருமானா, வஞ்சகன் திமுக அண்ணா திருமானா, வஞ்சகன் திமுக மறந்து விடாதீர்கள். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, எழுதி வேற கொடுத்துட்டாங்க. நான் 2 வரியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேரு, மிரள போது செட்டு நீ விசிலு கடி ஓட்டு, மிரள போது செட்டு நீ விசிலு கடி ஓட்டு, வாகை சூடும் வரலாறை படைப்போமா? ரெடியா? அண்ணன் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமை. போடுவோமா விசிலை? போடு விசில. வாய்ப்பளித்த நம்முடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளருக்கும் ராயபுரத்து சட்டமன்றமே உங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னை இங்கே அனுப்பி வைத்த என்னுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். வாக்களிப்போம் விசில் சின்னத்துக்கு, ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில், உண்மை சின்னம் விசில், உழைக்கும் சின்னம் விசில். நன்றி.